ட்ரம்ப் அவர்களோட ஸ்பெஷல் என்வாய் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைய முடிக்கிறதுக்காக கெல்லாக் அவர்கள அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு இல்லையா? அவரு தான் வேலைய சிறப்பா செஞ்சு முடிக்கிறதுக்காக உக்ரைனுக்கு வந்துட்டாரு. ஆனா உக்ரைனோட அதிபரா சொல்லிக்கிட்டு இருந்தாரே இத்தன நாளா ஒருத்தர், நம்ம கூட தலைவர்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஜெலன்ஸ்கி அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உக்ரைன்ல இருக்காருன்னா இல்ல. கெய்த் கெலாக் அவர்கள் இப்போ உக்ரைன்ல இருக்கிறார். வந்திருக்கிறார் அப்படின்னா, என்ன மாதிரியான வேலைகள் செய்றாரு அப்படின்னா, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். பார்த்துக்குங்க. அப்படிங்கிறது போல கையெடுத்து கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் கிளம்ப போறாங்க. அப்படிங்கிறது போல செய்திகள் உலா வந்து கொண்டு இருக்கிறது. உக்ரைனோட சேனல்கள் டிரான்ஸ்லேட்டே பண்ணல. சைடுல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உக்ரைன்ல ரொம்ப அவசர அவசரமா நடக்குது. இது ஒடசான்லாம் பயங்கரமான தாக்குதல். உக்ரைனோட கேபிட்டலான கீவ்லாம் தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்கு. அத நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லாமே எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, புரட்சி வெடிக்க போகுது உக்ரைன்ல. அதுவும் மெய்தான் மூவ்மெண்ட் திரும்ப உருவாக்குறதுக்கான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி ரஷ்யாவோட எஃப்எஸ்பிய உக்ரைன்லருந்து புடுங்கி எறிஞ்சாங்களோ மெய்டான் மூவ்மெண்ட்ல, அமெரிக்கா அந்த நூலானவர்களோட தலைமையில, இப்ப அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, கெய்த் கெலாக் அவர்களோட பார்வையில, அமெரிக்காவ புடுங்கி எறிஞ்சுட்டு, அதே ரஷ்யா எஃப்எஸ்பி அங்கே காலர தூக்கி விட்டு போட்டு வந்து உட்கார்றாங்க. அப்படியே பிஜிஎம்லாம் போடலாம் போல இருக்கு. நடக்கட்டும், நடக்கட்டும். இன்னும் 2, 3 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி கழிப்பு இனிதே நடந்தது அப்படிங்கிறத சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. விக்டர் யானுகோவிச் அவர்கள் ரிட்டர்ன் வரப்போறாரு அப்படிங்கிறது போல உளவு தகவல்கள், போலியான தகவல்கள் இது எல்லாமே அரசல் புரசலா அப்படியே பேசிக்கிறாங்க. அது நம்ம ரெகுலரா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நம்ம சேனல் வழியா அது போல வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இனிதே முடிஞ்சிருச்சு. இதைத்தான் சவுதியில உட்காந்து பேசிக்கிறாங்க. கம்முனு கிளம்பிருங்க. முழு உக்ரைன் எங்களுக்கு தான் அப்படிங்கிற ரஷ்யா கேட்டாங்க போல தெரியுது. 2வது இப்ப மேக்ரன் அவர்கள்லாம் வழிக்கு வந்துட்டார். ட்ரூப்ஸ் எல்லாம் அனுப்பல அப்படிங்கிற ஒரு தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்ட் மீட்டிங்ல வைக்கிறதா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே, இவங்கலாம் கூடி கூடி பேசிக்கலாம். என்ன வேணா செஞ்சுக்கலாம். பட் ஆனா இப்ப ஃபைனலா எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் என்ன அப்படின்னா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டயலாக் பேசுங்கப்பா அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்களுக்கு இவர் அட்வைஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த உக்ரைனை வந்து முழுமையா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது போல கைய புடிச்சு குடுத்துட்டாங்க ரஷ்யா கிட்ட அப்படின்னா, அடுத்தது ட்ரம்ப் அவர்கள் நேரா ரஷ்யாக்கு வருவாரு. இல்ல சவுதியில வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களும், புட்டின் அவர்களும் பேசிக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரம் எல்லாம் பட் 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 நடக்குது. ஏன்னா உக்ரைன்ல ராணுவ வீரர்கள் இல்ல. களத்துல சொல்லுங்க, சொல்லுங்க அப்படிங்கிறது போல நின்னுட்டு இருக்கிற மாரி இருக்குது. இவங்க ஒத்துக்கலினாலும் அடுத்தது உள்ள என்டர் ஆயிடுவாங்க. இந்த மெய்தான் மூவ்மெண்ட் ஃபுல்லா நடக்கும்போது கேபிட்டல சுத்தி வளைச்சிருவாங்க ரஷ்ய படைகள் அப்படின்னு போல சொல்றாங்க. சுத்தி வளைச்சு முழுவதும் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துக்குவாங்க. ஏன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா அசோவ் பிரிகேடு, நாசி படைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ரஷ்யா உள்ள வந்து உக்ரைனை கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் டெட்டால் ஊத்தி நிறைய அசிங்கம் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாசி படைகள் சொல்லுவாரு. எல்லாம் ரெடி பண்றதுக்கு ஒரு 2, 3, 4 வருஷம் ஆயிடும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அப்புறம் லாவ்ரோ அவர்கள் கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க. ஏங்க யூரோப்பியன் யூனியன் ஏங்க சேர்த்திக்கல பேசுறதுக்கு அப்படிங்கிறது போல. அவங்க தொடர்ந்து போர் செய்யணுங்கிறாங்க. போர் செய்யறவங்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தையில் என்னடா போட்டும் போய் போர் செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது போல லாவ்ரோ அவர்கள் தரப்புல இருந்து செய்தி பதில்கள் வரதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மீடியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா ரஷ்ய தரப்பு வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கைகள் என்னமோ ஆயிருக்கு. அது நம்மள பார்த்தெல்லாம் கேட்ட அந்த வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா வரலாறு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியா. வெள்ளை பக்கத்தில் இருக்க வேண்டும், கருப்பு பக்கத்தில் இருந்திராதீர்கள் அப்படிங்கிறது போல அந்த பேச்சுக்கெல்லாம் காதல் அப்படியே ஒலிக்குது. கிங்ன்ட்டு. அது மட்டும் இல்லாம கைகள் எல்லாம் ரத்தமா இருக்கு. ஆயில் வாங்கியிருக்கிறீங்க. வருஷம் முடிய 3 வருஷம் முடிய போகுது. இப்ப வரைக்கும் கேஸ் நிறுத்தறதுக்கு வழி இல்ல, ஆயில் நிறுத்தறதுக்கு வழி இல்ல யூரோப்பியன் யூனியனால. நம்ம வாங்கிட்டோம்னு நம்ம கையில என்னென்னமோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே. இப்ப என்னங்க? நீங்க பேசுனதெல்லாம் தப்புன்னு எப்படி வந்து சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்பீங்களா? மாட்டீங்களா? யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் இந்த பிரச்சனையை எப்படி அப்ரோச் பண்ணாங்க? இது எப்படி வந்து இப்ப அணுக போறாங்க? எப்படி பேசி எல்லாம் சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. நாங்க ஆட்சி மாற்றம் வந்துருச்சு அமெரிக்கால. அது பைடனோட பிரச்சனைங்க. நான் எதுவும் பண்ண முடியாது. நான்லாம் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன். புட்டின் அவர்கள் உள்ளே வந்திருக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கிற அவரு தரப்புல இருந்து டீசெண்டா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எப்படி இப்போ ஜெர்மனில ஒரு ஆட்சி மாற்றம் வந்து ரஷ்யா நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன்ல கேஸ் கொடுத்துருங்கயா அப்படிங்கிறத கேட்பாங்க. எனக்கு கேட்டுதான் ஆகணும். ஒன்றும் இல்லை. பிரான்ஸ்லயா இருக்கட்டும், ஜெர்மனிலயா இருக்கட்டும், இட்டாலியா இருக்கட்டும், ஃபுல்லா இறங்குது. டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் மீட் எடுத்து எல்லாம் கட்டமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரஷ்யாவோட உதவி இல்லாம செய்ய முடியாது. அந்த காரணத்தினாலதான் ரொம்ப வேக வேகமா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்குள்ள வந்ததுக்கான காரணமே ரஷ்யாவோட எக்கனாமியை மட்டுப்படுத்தி அவங்கள சரண்டராக வைக்கிறாங்க. அதாவது பிரிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய கோல். ஆனா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அடுத்த ஜெனரேஷனான போருக்கான தயார் நிலை வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் இருந்துச்சுன்னா அவங்க பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க.
இப்ப ரஷ்யா கிட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானம் இப்பதான் ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு எக்ஸ்போர்ட் வேரியன்ட்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்குலாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு தான் சொல்லப்பட்டு வருது. உள்நாட்டிலே தயாரிக்கலாம். Su-57 ரக விமானங்கள்லாம் 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கு இப்பதான் ரஷ்ய தரப்புல என்ட்ரி ஆயிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த நாடுகள்லாம் யூஸ் பண்ணி, ரஷ்யா யூஸ் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய நிறை குறைகள்லாம் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. அத நம்ம செந்தில் லீகோஸ்ல பார்க்கலாம் தெளிவா ஒரு பதிவா. பட் ஆனா விஷயம் இதுதான். ஸோ அது வந்து ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரேஷனே பின்தங்கி இருந்துருவாங்க. இந்த போர் நடக்கிறதுனால. எக்கனாமிக்கலி ரீபில்ட் ஆகணும் ஏகப்பட்ட விஷயங்கள். ஏன்னா, இப்ப ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. கர்ஸ்க் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இழப்புகள் சந்திச்சிட்டீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு 65,000 ரூபல்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறோம் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாரு. கஷ்டம் தான். அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. சில நபர்கள் இறந்திருப்பாங்க. பில்டிங்ஸ்லாம் போயிருக்கும். ஸோ அதனால ரஷ்யா அந்த கர்ஸ்க் பகுதியில இருக்கக்கூடிய அந்த சுதா இந்த பகுதியில இருக்கிறவங்களுக்குலாம் நிவாரணம் மாரி குடுக்கணும் இல்லையா? குடுத்ததுன்னா அவங்கள வாழ்க்கை முறைய வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டெடுத்து கொண்டு வரணும். 2வது ரஷ்யா இப்போ சில பகுதிகள் முழு உக்ரைனும் குடுத்ததுக்கு அப்புறமா எதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம், எதெல்லாம் பொது நாடா உருவாக்கலாம், எதெல்லாம் வேற ஒரு பக்கம் உருவாக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் யார் யாருக்கு குடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா யோசிப்பாங்க. ஸோ அப்படி யோசிக்கும்போது, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஏகப்பட்டத அழிச்சிருக்காங்க உக்ரைன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து தொகை என்ன ஏதுங்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ரீபில்ட் பண்ண முடியும். இப்ப 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சைனா கூட என்ன மாரியான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, இந்தியா கூட எந்த மாரியான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, ஈரானோட எந்த மாரியான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, நார்த் கொரியா கூட எந்த மாரியான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஏன்னா, மேற்குலக நாடுகள் எந்த அளவுக்கு தான் ரஷ்யா போகுதுன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டாங்க. ரஷ்யா எல்லாத்து கூடயும் ஒட்டி உறவாடி இருக்கிறாங்க பெருமளவுல. பரவால்ல எல்லாத்து கூடயும் இனிமே நம்ம பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லன்னு, சில பல விஷயங்களுக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, உள்நாட்டிலேயே எல்லாத்தையும் தயாரிச்சுக்கங்க, எல்லாத்தையும் செஞ்சு குடுக்குறோம் அப்படிங்கிறதோட சொல்றாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்ட வந்து இவங்க சித்திரவதை பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, இனிஷியலா இவ்வளோ ஃப்ளைட் வாங்குங்க. அதுக்கப்புறம் பண்ணலாம். அதுக்கப்புறம் உள்நாட்டிலேயே பண்ற மாரி பண்ணலாம் அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இவ்வளோ பெர்சன்டேஜ் மட்டும் நாங்க உங்களுக்கு தரோம். இவ்வளோ பெர்சன்டேஜ் எங்களுக்கு ரிட்டர்ன் தாங்க அப்படிங்கிறது போல டீல்ஸ்லாம் இருக்கும். இப்ப கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் அது தேவையா இருக்கு. ஏன்னா, இந்தியாவோட நம்மளோட பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா, ராணுவத்துக்கு வேணுங்கிற விமானங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். 2வது அமெரிக்காவ நம்பி, 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 நம்பி ஏமாறதுக்கான ஒரே காரணம், அவங்க போடக்கூடிய டீல்கள் தான். தேஜஸ் ரக விமானத்துக்கு இந்நேரத்துக்கு எல்லா இன்ஜினும் டெலிவரி ஆயிருக்குன்னு தரல. இதே மாரி தான் அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் இழுத்தடிப்பாங்க. அவங்க குடுக்குற எந்த ஆஃபரையும் ஒத்துக்கக்கூடாது. அப்படி போட்டு குடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்மள மட்டுப்படுத்திருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா, சைனா கிட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானம், 4ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்கு. பாகிஸ்தானுக்கு கான் விமானம் தரேங்கிறாங்க. அ 5ஆம் தலைமுறை போர் விமானம் தரேங்கிறாங்க. ஸோ இது போல பாகிஸ்தான் அதிநவீனப்படுத்துறாங்கன்னா, நம்மளுக்கு என்னைக்கான த்ரெட் தான். ஸோ நம்ம மேற்குலக நாடுகள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த ட்ராப்புக்குள்ள வர வச்சுருவாங்க. ரஷ்யா இப்ப எக்கனாமிக்கலி வீக்கா இருக்கிறாங்க. தோத்துருந்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வேற வழி இல்ல. நம்மளும் தோத்து போயிருப்போம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம 2 நாளுமே சீக்கிரமா சேர்ந்து ரீபில்ட் ஆகணும். இந்த ரேஸ் வந்து ரொம்ப வேகமா ஓடக்கூடிய கட்டாயத்துல இருக்கும். ஸோ என்ன மாரியான முடிவுகள் ரஷ்யா, இந்தியால எடுக்குறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மெயினான விஷயம், உக்ரைன்ல ஆட்சி கையெழுப்பு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கெய்ட் அவர்களோட தலைமையில நடந்து ரஷ்யா கிட்ட குடுத்துட்டு கிளம்பிருவாங்களா அமெரிக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சில நாட்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா என்ன மாரியான முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஒரு வழியா ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ மிடில் ஈஸ்ட்ல இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, இங்க இவ்ளோ சீக்கிரம் முடிக்கிறாங்கன்னா, வேற பக்கம் ஆரம்பிக்கிறாங்களா? ஏன்னா யூரோப்ல இருந்து ட்ரூப்ஸ்லாம் வித்ட்ரா பண்றாங்கன்னா, வேற பக்கம் ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா, இன்னொரு பக்கம் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரில் மேல ட்ரில். அது மட்டும் இல்லாம இப்ப புது புது ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சைடுல வீடியோ பதிவுகளோட இருக்கும். இந்த ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, களத்துல ரஷ்யா யூஸ் பண்ணதோட அனலாக் வெர்ஷன் மாரி இருக்கு. பார்க்கும்போதே தெரியுது. பெருமளவுல இந்த ஜாலா ட்ரோன்கள் மாரிலாம் இருக்கு. ஏஐ ட்ரோன்கள்லாம் பெருமளவுல ஈரான் தரப்பு வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை தயாராயிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. 2வது இதே போல துருக்கி, எஸ்டிஎஃப் இந்த சிரியன் டெமோக்ராட் ஃபோர்ஸ் YPG, PKK அவங்க மேலயும் பயங்கரமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ துருக்கி ஒரு சைடு தயாராயிட்டு இருக்காங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் ஒரு சைடு தயாராயிட்டு இருக்காங்க. 3வது எஜிப்த் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அடுத்தது எஜிப்தான். எஜிப்தின் ஒரு பக்கம் தயாராயிட்டு இருக்காங்க. ஹமாஸ் எப்படி ட்ரெயின் ஆனாங்க இந்த பேராட்ரூபர்ஸ்ல இருந்து போய் லேண்ட் ஆகி அட்டாக் பண்ற மாரி. ஸோ அதே போல ஒரு மேசிவான ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா, எஜிப்த் தரப்புல இருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இது செய்றாங்க அப்படிங்கிறது தெரியல. எஜிப்டும் ஒரு சைடு தயாராயிட்டு இருக்காங்க. மும்முனை தாக்குதலா? எல்லா சைடுல இருந்து தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்றாங்களா? இல்ல எஜிப்ட் கட்சி மாறிடுவாங்களா? அப்படின்ற யோசனைகள்லாம் இருக்கு. ஒரு வேள எஜிப்டுக்கு பெருமளவுல உதவணும், சூடானுக்கு பெருமளவுல உதவணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிரியால இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் இந்த சைடு ரஷ்யா ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்களா?
அவங்களுக்கு சப்போர்ட் குடுக்கறதுக்காக தான் லிபியால வந்து பேஸஸ் வச்சுட்டு இருக்காங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. அதுவும் சிரியாவோட தெற்கு பகுதியில வச்சிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அடுத்தது மிடில் ஈஸ்ட் மேசிவா ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற சந்தேகங்கள் வந்திருக்கு. அதுபோல இல்லாம எல்லா பக்கமும் பேசி தீர்த்துட்டாங்கன்னா பரவால்ல. அப்படி இல்லைன்னா சிக்கல் தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்த்தரலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.